அனைவருக்கும் வணக்கம். பொறுப்புகள் அப்படிங்கிறது எந்த வயதிலிருந்து கொடுக்கப்படலாம், எந்த வயதினருக்கு எப்படிப்பட்ட பொறுப்புகளை கொடுத்தால் அவர்கள் செவ்வனே செய்வார்கள் என்பன போன்ற கேள்விகளுக்கு நம்மிடம் விடை இருக்கிறதா என்றால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். பொறுப்புகளை செம்மையாக நிறைவேற்றுவதற்கு வயது ஒரு தடையல்ல என்பதற்கு பல சான்றுகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சான்று கொண்ட ஒரு கதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நாம் எல்லாரும் அமேசான் காடுகளை கேள்விப்பட்டிருப்போம். இந்த உலகத்தின் நுரையீரல் என்று அழைக்கப்படுவது அமேசான் காடு. இந்த உலகத்திற்கு தேவையான 30% ஆக்சிஜனை கொடுப்பது அமேசான் காடுகள். அந்த அமேசான் காடுகள்ல இப்பவும் பல பகுதிகள் இருண்ட பகுதிகளாகத்தான் இருக்கும். அங்கு மனிதர்கள் நுழைய முடியாது, வாழ முடியாத பகுதிகள் உண்டு. ஆனா அப்படிப்பட்ட இடங்கள்லையும் மனிதர்கள் வாழக்கூடிய இடம்னு இருக்கக்கூடிய ஒரு சில இடத்தில் நடைபெற்ற ஒரு கதை தான் இது. அமேசான் காடுகள்ல வாழக்கூடியவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அவங்க ஏர் டாக்ஸி அப்படிங்கிற ஒன்றை பயன்படுத்துவாங்க. அது என்ன ஏர் டாக்ஸி அப்படின்னா, அது டாக்ஸி மாதிரி விமானம் போல் செயல்படும். அது விண்ணில் பறக்கும் விமானம் போல் செயல்படும். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அதை அதிகமா பயன்படுத்துவாங்க. அந்த ஏர் டாக்ஸியில ஒரு அம்மா, அந்த அம்மாவுடைய குழந்தைகள் 3 குழந்தைகள், 13 வயது குழந்தை, 9 வயது குழந்தை ஒன்று, 1 வயது குழந்தை, இந்த 4 பேர் இந்த டாக்ஸியில போறாங்க. எதிர்பாராத விதமாக அந்த டாக்ஸி என்ன ஆயிருது, ஆக்சிடென்ட் ஆயிருது. அதுல அந்த அம்மாவுக்கு கால் பகுதிகள் முழுவதும் மொத்தமா சேதமடைஞ்சிருது. இனி அந்த அம்மா பொழைக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு அந்த அம்மா வந்துட்டாங்க. அந்த விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்கவுங்க உடல்நிலையை பத்தி அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த 13 வயது பையனை கூப்பிட்டு, உன்னுடைய தம்பியையும் குட்டி தம்பியையும் கூட்டிக்கிட்டு நீ போயிரு. எப்படியும் ஒரு 10 நாள் 15 நாள் நீ காப்பாத்திட்ட அப்படின்னா அதற்குள்ள நமக்கு தேவையான ஆர்மி இராணுவ வீரர்கள் வந்துருவாங்க. அவங்க வந்து உங்களை காப்பாத்திடுவாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வர்றதுக்கு எப்படி 10 நாளாவது ஆகும் அந்த இடத்துக்கு. அதனால அது வரைக்கும் நீ எப்படியாவது உன்னுடைய தம்பியும் குட்டி தம்பியும் காப்பாத்திரு அப்படிங்கிற. அந்த பையன் என்ன பண்றான், அம்மாவுடைய வாக்குறுதி எடுத்துட்டு, மிகப்பெரிய பொறுப்பு இல்லையா, ஒரு 13 வயசு பையனுக்கு இப்படிப்பட்ட பொறுப்பை கொடுத்து அந்த அம்மா இடத்துல இறந்தும் போயிடுறாங்க. அவன் தம்பியும் குட்டி தம்பியும் கூட்டிட்டு போறான். 10 நாட்கள் 15 நாட்கள் கடக்குது. இராணுவம் வருது.